இப்போது செகண்ட் லேயர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். செகண்ட் லேயர் ஃபிக்ஸ் பண்ணுறது இப்படி ஃபஸ்ட் லேயரில் நம்ம இன்னர் ஸ்கொயரை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுமோ அதேமாதிரி தான் இதுக்கும் இன்னர் ஸ்கொயரை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதில் ஆல்ரெடி 2 ப்ளூ ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு ஒரு ஒயிட் வேணும், இந்த இடத்துக்கு 2 க்ரீன் வேணும், இந்த இடத்துக்கு 2 எல்லோ வேணும். ஸோ இதுக்கான காயின்லாம் எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்க இந்த 4 காயின் தான் இதுக்கு போகும். மேக்ஸிமம் இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணுன்னா இந்த 2 காயின்ஸ் தான் இங்கே போகும். இங்கே இருக்க 2 காயின்ஸ் தான் இங்கே போகும். ஓகே, ஸோ இதுக்கான மூவ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஒயிட் வேணும்னா அதுக்கு நேராக வச்சுக்கணும், இந்த இடத்துல வச்சுக்கணும். இந்த இடத்துக்கு க்ரீனுக்குரிய காயின் இந்த இடத்துலேருந்து வரும், இந்த ஒயிட் இருக்க இடத்துலேருந்து வரும். இந்த இடத்துக்கு ஒரு காயின் வரணும்னா அதுக்கான காயின் இந்த இடத்துலேருந்து வரணும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஓகே, அதுக்கான மூவ் எப்படி இருக்குன்னா, நேராக இப்போ எனக்கு இந்த இடத்துக்கு தானே காயின் வேணும், ஒயிட் வேணும், ஒயிட் அதுக்கு நேராக கொண்டு வந்து ஒயிட்டை வச்சுட்டு நல்லா பார்த்துக்கோங்க. எங்கே வேணுமோ அங்கே கீழே எடுத்துகிட்டு வரேன். இந்த சைடில் வேணுன்றதுனால, இந்த ஸ்கொயரில் இந்த சைடில் வேணுன்றதுனால இந்த பக்கம் காயினை மூவ் பண்ணணும். எடுத்துகிட்டு வந்ததை மேலே எடுத்துகிட்டு போகிறேன், அதை மட்டும் மேலே எடுத்துகிட்டு போகிறேன். திருப்ப இதை ட்வைஸ் பண்ணுறேன். திருப்பி கீழே எடுத்துகிட்டு வந்து இந்த ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். மேலே எடுத்துகிட்டு போய் மேலே உள்ள ஃபஸ்ட் லேயரை கலைக்காமல் அப்படியே வச்சுருக்கோம். இப்போது நம்ம கீழே இருந்த ஒயிட்டை மேலே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு 2 ப்ளூ ஆகிடுச்சு, 2 ஒயிட் ஆகிடுச்சு. இப்போ 2 க்ரீன் வேணும், இங்கே 2 எல்லோ வேணும். ஸோ இந்த க்ரீனை இப்போ இந்த க்ரீன் எங்கே போகணும்னா இந்த ஆரஞ்சு இருக்க இடத்துக்கு போகும். அதுக்கான மூவ் என்னென்னா, ஒரு தடவை கீழே இறக்கணும். இந்த சைடு வேணுன்றதுனால ஒரு டைம் இந்த சைடு தள்ளணும். திருப்பி எடுத்துகிட்டு வந்த ரெட்டை மேலே எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ ட்வைஸ் பண்ணுறோம். திருப்பி கீழே எடுத்துகிட்டு வந்து அந்த ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம், ரெட்டை மேலே எடுத்துகிட்டு போகிறோம். இப்போது க்ரீன் வந்துடுச்சு. இன்னும் ஒரு க்ரீன் இங்கே வேணும், ஆனால் நம்மள்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல க்ரீனே இல்லை. ஸோ இப்போதைக்கு வேறு லேயருக்கு போயிட்டு எல்லோ ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த எல்லோலேருந்து இந்த க்ரீன் இங்கே கீழே வரும்போது அந்த க்ரீன் அங்கே கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லோ, இந்த எல்லோ இங்கே இருக்கு இல்லையா, இந்த எல்லோ இந்த இடத்துக்கு போகணுன்னா எனக்கு காயின் இங்கே இருக்கணும் எல்லோ. ஸோ இந்த எல்லோவை நான் இங்கே எடுத்துகிட்டு வரேன். சும்மா நவுத்தி அப்படி சும்மா நார்மலாக நவுத்தி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நேராக அது கீழே வச்சுட்டேன்னா, இப்போது எங்கே வேணுமோ அந்த காயினை கீழே எடுத்துகிட்டு வரேன். ஒன்ஸ், திருப்பி அந்த ரெட்டை மேலே எடுத்துகிட்டு போகிறேன். ட்வைஸ், திருப்பி கீழே எடுத்துகிட்டு வந்து ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ரெட்டை மேலே எடுத்துகிட்டு போய் மேலே லேயரை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போது எல்லோ வந்துடுச்சு. இப்போது இங்கே எல்லோ இல்லை, இந்த இடத்துக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு க்ரீன் இருக்குது. இந்த க்ரீனை போய் முதல்ல நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கரெக்டாக எங்கே வேணுமோ அதுக்கு நேராக கீழே வச்சுட்டேன். எந்த காயின் வேணுமோ அதை கீழே இருக்கிறேன். இந்த சைட் காயின்ன்றதுனால இந்த பக்கம் மூவ் பண்ணணும். ஸோ ஒன்ஸ், திருப்பி ரெட்டை மேலே எடுத்துகிட்டு போகிறேன். ட்வைஸ், ரெட்டை கீழே எடுத்துகிட்டு வந்து ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். மேலே எடுத்துகிட்டு போய் ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். க்ரீன் வந்துடுச்சு, ப்ளூ வந்துடுச்சு, ஒயிட் வந்துடுச்சு. இப்போ இன்னும் எல்லோ மட்டும் வரணும். இந்த இருக்குது எல்லோ கரெக்டான இடத்துல இருக்குது. ஸோ ஒன்ஸ் கீழே இருக்கிறேன். ஒன் டைம் இந்த பக்கம் போகிறேன். மேலே எடுத்துகிட்டு போய் ட்வைஸ் பண்ணுறேன். கீழே எடுத்துகிட்டு வந்து ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ரெட்டை மேலே எடுத்துகிட்டு போகிறோம். இப்போது ஃபஸ்ட் லேயரோட ஃபஸ்ட்டு ஸ்கொயரோட மிடில் ஸ்கொயரோட ஃபஸ்ட் லேயர் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு நமக்கு. இப்போது செகண்ட் லேயர் ஃபஸ்ட் லேயர் ஃபார்முலா மாதிரியே தான் இதுக்கு லைட்டாக சின்ன ஒரு ட்வீக் இருக்குது. இதுக்கு என்ன செய்யணும்னா, இதுக்கான காயின் இந்த ரெண்டுத்துக்கான காயின் எங்கேருந்து வரும்னா, ஃபஸ்ட் லேயருக்கு வந்த மாதிரி இதே இடத்துலேருந்து தான் வரும். பட் இங்கே இருக்க ப்ளூ இந்த இடத்துக்கு போகும், இந்த ஆரஞ்சு இந்த இடத்துக்கு போகும். ஸோ கிறிஸ்கிராஸாக எக்ஸ் மாதிரி போகும். இந்த இடத்துல உள்ளது அங்கே, அந்த இடத்துல உள்ளது இங்கே போகும். மூலையும் ஒரு லைட்டாக சேஞ்ச் இருக்குது. மூளை முதல்ல என்ன செஞ்சோம், எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வந்து ஒன்ஸ் திருப்பிட்டு மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ட்வைஸ் திருப்புவோம். இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வந்து ட்வைஸ் பண்ணிவிட்டு திருப்பி மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஃபிக்ஸ் பண்ணோம்னா இது சால்வ்டு. எப்படின்னு பார்க்கலாம். இப்போ க்ரீன், நம்மளுக்கு க்ரீனை கரெக்டாக இங்கே வைக்கிறேன். ஸோ நான் இங்கே வச்சேன்னா என்னோடய க்ரீன் எங்கே வரும்னா இந்த ஆரஞ்சு இருக்க இடத்துக்கு வரும். பார்க்கலாமா, எங்கே வேணுமோ அந்த காயினை கீழே எடுத்துகிட்டு வரேன். ட்வைஸ் பண்ணுறேன். அந்த காயினை மேலே எடுத்துகிட்டு போகிறேன். ஒன்ஸ் பண்ணுறேன். திருப்பி எடுத்துகிட்டு வந்து இந்த ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா க்ரீன் வந்துடுச்சு. அடுத்து இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு க்ரீன் இல்லை, இந்த சைடில் ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லோவும் இல்லை, இந்த பக்கம் ப்ளூ இருக்குது. ஸோ இந்த ப்ளூ எங்கே போகும், இந்த ஆரஞ்சு இருக்க இடத்துக்கு போகும். கரெக்டாக ஒன்ஸ், ட்வைஸ், மேலே ஒன்ஸ், கீழே எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம், மேலே எடுத்துகிட்டு போகிறோம். ப்ளூ வந்துச்சா. இன்னொரு ப்ளூ இல்லை ஒர்க் பண்ணுறதுக்கு, ஒயிட் இருக்குது. இந்த ஒயிட்டை மேலே எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இந்த ஒயிட்டு இந்த இடத்துக்கு போகும். நான் இந்த ஒருவேளை இந்த நீங்கள் ப்ளூவை ஃபிக்ஸ் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஒயிட்டை என்ன செய்யணும், இங்கே வச்சுக்கணும். இங்கே வச்சுட்டா ஃபஸ்ட்டு ப்ளூ கொண்டு வந்துடலாம், அப்புறம் ப்ளூவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பிறகு அதே பண்ணலாம். இப்போ இந்த ஒயிட்டை இந்த ப்ளூ இருக்க இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம்.
ஒன்ஸ், செகண்ட் லேயருன்றதுனால ட்வைஸ், மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்ஸ், கீழே எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூவை கீழே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த ப்ளூ இந்த இடத்துக்கு போகும். ஒன்ஸ், ட்வைஸ், மேலே ஒன்ஸ், ஃபிக்ஸ், ஃபிக்ஸ். ஸோ ப்ளூ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது க்ரீனுக்கு இங்கே ஒரு காயின் இருக்குது. இந்த க்ரீன் காயின் இங்கே வச்சேன்னா எனக்கு இது ஃபிக்ஸ் ஆகும். ஒரு தடவை ட்வைஸ், மேலே ஒன்ஸ், ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம், ரெட்டை மேலே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ க்ரீன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து நம்மள்ட்ட இங்கே ஒயிட் இருக்குது, ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கரெக்டான இடத்துல இருக்குது க்ராஸாக. ஸோ எங்கே வேணுமோ அங்கே ட்வைஸ், மேலே ஒன்ஸ், ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போது ஒயிட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, க்ரீன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. எல்லோக்கு இங்கே ஒரு எல்லோ இருக்குது. இந்த இடத்துல இருந்ததுன்னா அது இந்த இடத்துக்கு தான் போகும். ஸோ இந்த இடத்துல இருக்க எல்லோவை நான் இங்கே மூவ் பண்ணுறேன். இப்போது எங்கே வேணுமோ அங்கே ட்வைஸ், மேலே ஒன்ஸ், கீழே ஃபிக்ஸ். இப்போது எல்லா இன்னர் க்யூபையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம இது ஃபிக்ஸ் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக இதுவும் ஃபிக்ஸ் ஆகிடும், கீழே உள்ள ஸ்கொயரும் ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ இந்த கார்னர் இது எப்படி பண்ணுறதுனா, இந்த இடத்துல இந்த ஆரஞ்சு இல்லாத பீஸ் இங்கே இருந்துச்சுன்னா அது இதுக்கான இடம் கிடையாது. ஸோ அதுதான் அங்கே மேலே போக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டுத்துலேயும் ஆரஞ்சு இருக்குது. ஸோ இதை விட்டுடலாம். இதில் ஆரஞ்சு இருக்குது, இதில் ஆரஞ்சு இல்லை. ஸோ இந்த பீஸ் இதுக்கான பீஸ் இல்லை. ஸோ இது ப்ளூவோட பேஸில் இருக்கிறதுனால ப்ளூ ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நேராக ப்ளூ ஏரியா கொண்டு வந்து வச்சுட்டேன். ஸோ இந்த காயின் ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இருக்கிறதுனால இந்த பக்கம் போக போகுது, இந்த இடத்துக்கு வரப்போகுது. ஸோ இந்த காயினை இந்த பக்கம் இந்த சைட் போகிறதுனால இந்த பக்கம் வைக்கிறேன். எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வரேன். திருப்பி இதை எடுத்துகிட்டு வந்துட்டு எங்கே இருக்கோ அதை கீழே எடுத்துகிட்டு வந்து இந்த ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம், மேலே எடுத்துகிட்டு போகிறோம், இந்த ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம், மேலே எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அந்த ப்ளூ அண்ட் ஒயிட்டு கரெக்டான இடத்துல ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு இல்லாத பீஸ் பார்க்க வேண்டிய இடத்துல இந்த இடத்துல ப்ளூ அண்ட் எல்லோ இருக்குது, ப்ளூ ஏரியாலே இருக்குது. ஸோ இட்ஸ் ஃபைன். இந்த இடத்துக்கு போகணும். ஸோ இந்த காயின் இந்த இடத்துக்கு இந்த ஏரியாவுக்கு போகும். அப்படியா இருந்தால் இந்த காயின் என்ன செய்யணும், இந்த பக்கம் வைக்கணும். எல்லோ ஏரியான்றதுனால இந்த பக்கம் வைக்கிறேன். வச்சுட்டு எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வரேன். திருப்பி இந்த ப்ளூவை கொண்டு வந்து கீழே எடுத்துகிட்டு வந்து இந்த ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம், அப்புறம் இந்த ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ளூ எல்லோ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு இல்லாத பீஸில் இங்கே ஒன்று இருக்குது, ஒயிட் அண்ட் ப்ளூவாக இருக்குது. ஸோ ஒயிட் ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ ஒயிட் அண்ட் ப்ளூ இந்த டைரெக்ஷனில் போவோம், இந்த இடத்துக்கு வரப்போகுது. ஸோ இந்த காயின் அந்த சைட் போனால் இந்த பக்கம் வைக்கணும். வச்சுட்டேன், கீழே எடுத்துகிட்டு வரேன், ஒயிட் எடுத்து கீழே எடுத்துகிட்டு வரேன், ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, ஆல் குட். ஸோ இது முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு எல்லோ இல்லாத பீஸ், ஆரஞ்சு இல்லாத பீஸ் பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது ஆரஞ்சு இல்லாத பீஸு, ஆனால் எல்லோ காயினாக இருக்குது. ஸோ எல்லோவோட பேஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடலாம். எல்லோ பேஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். எல்லோ அண்ட் க்ரீன்றதுனால இந்த பக்கம் வரப்போகுது. ஸோ இந்த பக்கம் அந்த பக்கம் வரணுன்னா இந்த காயின் இங்கே வைக்கணும். கீழே எடுத்துகிட்டு வரேன். எங்கே இருக்கோ அதை கீழே எடுத்துகிட்டு வரேன். இந்த ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன், இந்த ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போது இதுவும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு இல்லாத காயின் இருக்கான்னு பார்க்க. இங்கே ஒன்று இருக்குது ஆரஞ்சு இல்லாத காயின், ப்ளூ வித் எல்லோவில் இருக்குது. அப்போ இந்த பக்கம் போக போகுது ப்ளூ வித் எல்லோனா. ஸோ இந்த காயினை இந்த பக்கம் வைக்கணும். வச்சுட்டேன், கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கே இருக்கோ அதை கீழே எடுத்துகிட்டு வந்து இந்த ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன், இந்த ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இன்னொரு ஆரஞ்சு இல்லாத பீஸ் பார்த்திங்கன்னா இதில் இங்கே ஒன்று இருக்குது ஒயிட் அண்ட் க்ரீன். ஒயிட் அண்ட் க்ரீனால் இந்த இடத்துக்கு போகணும். ஸோ அப்போனா இந்த காயின் இந்த பக்கம் வைக்கணும். வச்சிடலாம். எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வரோம், எங்கே இருக்கோ அதை கீழே எடுத்துகிட்டு வரோம். இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம், இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். சிம்பிள். முடிஞ்சுதா? இது எல்லாம் முடிஞ்சது எக்ஸப்ட் இந்த ஒரு காயின். இப்போது ஆரஞ்சு இல்லாத வேறு காயின்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே ஒன்று இருக்குது ஒயிட் அண்ட் க்ரீன். ஸோ ஒயிட் பேஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறோம். இந்த பக்கம் போக போகுது. ஸோ இந்த பக்கம் வைக்கிறேன், அதர் சைடு வைக்கிறேன். எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வரேன், எங்கே இருக்கோ அதை கீழே எடுத்துகிட்டு வரேன். இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம், இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் லேயர் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் அண்ட் தேர்ட் லேயர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஃபோர்த் லேயர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.